குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த 1000 நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கும் வகையில் இதை நான் பதிவிடுறேன். நான் 2020 சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பதிவிடலை. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதை 3 மந்த்து கம்ப்ளீட் பண்ணி நான் சில வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டென்ட்டை ரொம்ப க்ரியேட் பண்ணி போடாமல் ஓரளவுக்கு தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள்லையும் என்னுடைய டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னையும் அங்கீகரித்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஏன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை மீடியாலேயும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெண்கள் எல்லாரும் ஒரு சமூக வலைத்தளத்தில் வர்றாங்க அப்படின்னா சும்மா வேலை வெற்றி இல்லாமல் இல்லை. எல்லா பெண்களுக்கும் வீட்டில் 1008 நிறைய வேலைகள் இருக்கும். அவங்களுக்கே தெரியும், ஆண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் வேலைகள் இருக்கோ அதை விட அதிகமாகவும் வேலைகள் வீட்டில் பெண்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி தன்னுடைய டேலண்ட்ஸையோ தனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிக்கிறதுக்கு அவங்க ஏறெடுத்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு தளத்துக்கு வராங்க அப்படின்னா, அவங்கள ஹர்ட் பண்ணுற விதமாக, அவங்கள கொச்சைப்படுத்துகிற விதமாக சில விஷயங்களை பதிவிடுறது, கமெண்ட் பண்ணுறது, அவங்கள பற்றி அவங்களுடைய உருவங்களை கேலி செய்கிறது. நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற, அந்த மாதிரி பண்ணுற, உனக்கு வீட்டில் வேலையே இல்லையா, இல்லை அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க, ஒரு காமெடி ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு டான்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று தன்னை மெருகேற்றிக்க ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுடைய சக தோழியாக நினச்சி அவங்கள வளர்த்து விடலாம், அல்லது வளர்த்து விடாட்டியும் பரவாயில்ல, அவங்கள கீழே தள்ளாமல் இருக்கலாம். அவங்கள ஹர்ட் பண்ணுற விதமாக சில விஷயங்களை தயவு செஞ்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி பதிவிடாதீங்க. எனக்கு இது வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய ஆள் மனசுலேருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த யூடியூப் இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் போட்டுட்ருக்கேன், 3 மந்த்ஸாக. இந்த 3 மந்தில் எனக்கு நல்ல நல்ல ஒரு சகோதரர்களையும் நல்ல ஒரு உறவுகளையும் பலப்படுத்தி கொடுத்துருக்கே தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு மைனஸாக எதுவும் இல்லை. இருந்தாலும் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இது நல்ல விதமாக கொண்டு போகிற வரைக்கும் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகும். நம்மளுடைய கவனம் சிதறிடுச்சு அப்படின்னா பாதையை கொலாப்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையவே கொலாப்ஸ் ஆக்கிடும். ஸோ பெண்களும் சூதானமாக இருக்கணும். கமெண்ட் போடுற ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசித்து ஒருத்தவங்க மனசை புண்படுத்தாமல் கமெண்ட் போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தைகளை யோசித்து பிரயோகிக்க. இந்த வார்த்தையை நம்முடைய மனைவிக்கிட்டேயோ அல்லது அம்மாக்கிட்டேயோ நம்ம பேச முடியுமா, அதையும் நம்ம இன்னொரு பெண்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து சில விஷயங்கள் பேசணும். அது போக ஒரு தளம் ஒரு சமூக வலைத்தளம் அப்படின்றது தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே. இதை நான் பெண்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்முடைய ஆடையாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய பதிவிடுற முறையாக இருக்கட்டும், மற்றவங்களை சலனப்படுத்தாமலும் மற்றவங்களுடைய இது சிதறடிக்காமலும் இருக்கணும். ஸோ ஆடையில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பெண்கள். அதே போல் பெண்கள் இந்த லைவ் போடுறது அந்த மாதிரி போடும்பொழுது மிகவும் சுதாரிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த லைவ்ன்றது டைரெக்டாக ஒருத்தவங்கள லைவ் போட்டு சேட் பண்ணி பேசுகிறோம். அப்போது நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், நீங்கள் போடுற கமெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஒழுக்கமான முறையில் இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி அனுப்பக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யூடியூப் பேன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அதில் பதிவிடுறேன். அரைகுறையான ஒரு ஆடைகளோட பதிவிடுறது, அதுக்காக நிறைய வியூஸ் வரும், நிறையா இது வரும்,
சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. இதெல்லாம் வந்து கண்ணை வந்து குத்திக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுற இதுக்கு அர்த்தம். ஸோ வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்மளுடைய குடும்பம் நல்ல பக்கபலமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றக்காக நம்ம குடும்பத்தை சிதைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அட் த சேம் டைம் நம்ம டேலண்ட்டையும் நிரூபிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் மாதிரி போடுங்க. என்னடா அது ஓவராக அட்வைஸ் பண்ணுறா, இவனா பெரிய இதா அப்படிலாம் நினைக்காதீங்க. சக தோழிகளாக நினச்சி நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே போல் ஆண்களும் திறமைகளை வெளிப்படுத்த வெளியே வர்ற பெண்களை இறக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்க. அவங்கள அது கடிப்பட்டத்துக்கு கொண்டு போயிடும். கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் கீழே தள்ளிடுறீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, என்னுடைய வீடியோஸ் பார்த்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் சரி, என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.